அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று நாம் 33 நாள் அர்ப்பண ஜபத்தின் 26வது நாள் ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து தினமும் தவறாமல் ஜபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக. உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக. இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக. விசுவாசம். என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமீன். நம்பிக்கை. என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பி இருக்கிறேன். ஆமீன். தெய்வ சிநேகம். என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன். ஆமீன். மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம். எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே, ரஷ்யாவை மணந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே. எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். 53 மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம். எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம். இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும். உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக. ஞானஸ்நான வார்த்தை பாட்டை புதுப்பித்தல். நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன். பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன். பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொறுத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். மாதாவுக்கு அடிமை சாசனம். சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னித்தாயான அமலோற்பவ மரியாயே, உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன். ஆமீன். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின்
உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணையுள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கன்னியருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக. தேவபிதாவுக்கும் துதி, உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். மரியாயின் கீதம். என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது. என் இரட்சணியமாகிய சர்வேசண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது. ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாகடாட்சத்தோடு பார்த்தருளினார். ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது. அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார். தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார். வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை நன்மைகளால் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தமது கிருபையை நினைவு கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இந்த முதல் வாரத்தில் தினமும் நாம் செய்ய வேண்டிய ஜபங்கள்: பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அஜிஷ்ட தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. மோட்ச பிரகாசத்தின் கதிரே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பரலோக நீரின் சுனையே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எரித்து பட்சிக்கிற நெருப்பாயிருக்கிறவரே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பற்றி எரியும் ஸ்நேகமாயிருக்கிறவரே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஞான அபிஷேகமாயிருக்கிறவரே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பரம அன்பின்டேவும் சத்தியத்தின்டேவும் ஆவியே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஞான ஸ்நானத்தின்டேவும் அறிவினுடையவும் ஆவியே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஆலோசனையின்டேவும் திடத்தின்டேவும் ஆவியே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புத்தியினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி.
தெய்வ பயத்தினுடைய ஆவியே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. வரப்பிரசாதத்தின்டேவும் ஜபத்தின்டேவும் ஆவியே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சமாதானத்தின்டேவும் சாந்தத்தினுடையவும் ஆவியே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உகந்த கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சர்வேசிന്റെ பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி அருளும். இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பித்தரலும். எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தருளும். எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பித்தருளும். உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியை எங்களை பற்றி எரிய செய்தருளும். உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு திறந்தருளும். நன்றாக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு படிப்பித்தருளும். உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தருளும். இரட்சணியத்தின் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அருளும். அவிசுவாசமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தருளும். நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியே எங்களை தூண்டி அருளும். எல்லா புண்ணியங்களின் பேறு பலன்களையும் பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தருளும். நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியே எங்களுக்கு உதவி அருளும். எங்களுடைய நித்திய வெகுமானமான பரிசுத்த ஆவியே நீரே இருப்பீராக. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிന്റെ செம்மறியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிന്റെ செம்மறியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிന്റെ செம்மறியே ஞானத்தின்டேவும் பக்தியின்டேவும் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். பரிசுத்த ஆவியை எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும். அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டி அருளும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எரிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக. இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும். உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தேவமாதாவின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அஜிஷ்ட தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அஜிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேசண்ட அஜிஷ்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம அஜிஷ்ட கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவிൻ്റെ மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையிൻ്റെ மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாபரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னிகையாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி சுத்தங்கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாபுத்தி உடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் சுதிக்கப்பட யோகியமாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தியுடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்திൻ്റെ கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சந்தோஷத்திൻ്റെ காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த பக்தி உடைத்தான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
தேவ ரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தின் வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமனசுகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியருடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல அஜிஷ்டவர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் எல்லாம் உற்பவித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்சாரோபணமான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட செம்மறியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட செம்மறியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட செம்மறியாகி இயேசுவே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக சர்வேசண்ட பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சுவாமி, முழு மனதோடு தன்னனாக விழுந்து கிடக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான முத்தி வேறு பெற்ற மரியாயின் வேண்டுதல் நாளே சகல சத்துருக்களுடைய சர்ப்பண்டி பிரசனராய் தயவு செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளில் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். இந்த 2வது வாரத்தில் சொல்ல வேண்டிய மரியாயின் ஜெபம் அஜிஸ்டர் லூயிஸ் மொனபோர்ட் செய்தது. நித்திய பிதாவின் அன்புக்குரிய மகளாகிய மரியாயே வாழ்க. சுதனின் ஆச்சரியத்துக்குரிய தாயாகிய மரியாயே வாழ்க. பரிசுத்த ஆவியின் மிக பிரமாணிகமுள்ள பத்தினியாகிய மரியாயே வாழ்க. என் அருமை தாயும் என் தலைவியும் என் வல்லமையுள்ள அரசியுமாகிய மரியாயே வாழ்க. என் மகிழ்வே, என் மகிமையே, என் இருதயமே, என் ஆத்துமமே வாழ்க. ஆனால் நான் இன்னும் போதிய அளவு உங்களுடையவனாயில்லை. ஆதலால் மீண்டும் என்னை முழுவதும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எனக்கோ மற்றவர்களுக்கோ எதையும் நான் ஒதுக்கி வைக்கவில்லை. உங்களுக்கு சொந்தமாயில்லாத யாதொன்றையும் நீங்கள் என்னிடத்தில் கண்டால் இந்த கணத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் உள்ள சகலத்திற்கும் தாங்களே எஜமானியாக இருந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் கடவுளுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள். அதை வேருடன் பிடுங்கி இல்லாமல் செய்து விடுங்கள். உங்களுக்கு நல்லதென தெரிகின்ற எல்லாவற்றையும் என்னில் வைத்து அதை விருத்தி செய்து என்னிடம் வளர செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தின் ஒளி என் மன இருளை நீக்குவதாக. உங்கள் ஆழ்ந்த தாழ்ச்சி என் ஆங்காரத்தை அகற்றி அங்கே இருப்பதாக. உங்கள் உன்னத தியான காட்சி ஜெபம் அலைகிற என் உள் மனதின் பராக்குகளுக்கு ஒரு முடிவை கொணர்வதாக. உங்கள் இடையரா கடவுள் தரிசனம் என் ஞாபகத்தை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவதாக. உங்கள் இருதயத்தின் எரியும் சிநேகம் என் இருதயத்தின் வெதுவெதுப்பை அனல் பற்றி செய்வதாக. உங்கள் புண்ணியங்கள் என் பாவங்களின் இடத்தில் வருவனவாக. உங்கள் பேறுபலன்கள் கடவுள் முன்னால் என் செல்வமாகவும் ஆபரணங்களாகவும் ஆவனவாக. இறுதியாய் மிகுந்த நேச அருமையுள்ள தாயே, கூடுமானால் இயேசுவையும் அவருடைய தேவ சித்தத்தையும் அறிய உங்கள் விருப்பம் தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள். ஆண்டவரை வாழ்த்தி மகிமைப்படுத்த உங்கள் ஆன்மாவை தவிர வேறு ஆன்மா எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள். கடவுளை பரிசுத்தமாயும் ஆர்வத்தோடும் உங்களைப் போல் நேசிக்க உங்கள் இருதயத்தை தவிர வேறு இருதயம் எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள்.
தியான காட்சிகளையும் வெளிப்படுத்தல்களையும் உங்களிடம் நான் கேட்கவில்லை. உணரக்கூடிய பக்தியையும் ஞான இன்பங்களையும் அன்றாடவில்லை. கடவுளை எந்த இருளின் நிழலுமின்றி தெளிவாய் காண்பது உங்களுக்குரிய சலுகையாயிருக்கிறது. கசப்பில்லாத முழு மகிழ்ச்சியை அவரிடத்தில் கொள்வது உங்களுக்குரிய சலுகையாயிருக்கிறது. மோட்சத்தில் உங்கள் குமாரனுடைய வலது பாரிசத்தில் தாழ்வில்லாமல் மகிமையாய் வெற்றியுடன் திகழ்வதும் சமணசுக்கள் மேலும் மனிதர்கள் மேலும் பசாசுக்கள் மேலும் எல்லா வல்லமையும் கொண்டிருப்பதும் உங்களுக்குரிய சலுகையாயிருக்கிறது. கடவுளுடைய கொடைகளை ஒன்றும் பாக்கி இல்லாமல் சுதந்திரமாய் எடுத்து வழங்குவது உங்களுக்குரிய சலுகையாயிருக்கிறது. ஓ பரிசுத்த மரியாயே, ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள மிக நல்ல பாகம் இதுவாக இருக்கின்றது. அது ஒருபோதும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆதலால் நான் மிகவே அக்களிக்கிறேன். இங்கே இவ்வுலகில் என் பாகமாக உங்களுடைய பாகத்தில் பங்கு கொண்டிருக்கவே நான் விரும்புகிறேன். நான் காணாமலும் சுவைக்காமலும் அப்படியே விசுவசித்து கொள்ள வேண்டும். மனித ஆறுதலின்றி மகிழ்ச்சியோடு துன்பப்பட வேண்டும். இலைப்பாற்று இன்றி தினமும் எனக்கு தானே மறிக்க வேண்டும். சுயநலமின்றி சாகும் வரையிலும் உங்கள் அடிமைகளுள் ஈனமிக்கவனாய் ஆர்வமுடன் உங்களுக்காக உழைக்க வேண்டும். எனக்காக நீங்கள் இரக்கத்துடன் பெற்றுத்தர நான் மன்றாடும் ஒரே வரப்பிரசாதம் எதுவென்றால், என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் இவ்வுலகில் செய்து வந்தது போல ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும், நீங்கள் மோட்சத்தில் இப்பொழுது செய்வது போல் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும், நீங்கள் என் ஆன்மாவில் செய்கிற அனைத்துக்கும் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும் செய்தருள வேண்டும் என்பதே. இதனால் என்னில் காலத்திலும் நித்தியத்திலும் நீங்களே முழுமையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமேன். மரியாயின் மீது உண்மை பக்தி. எண் 1238. கடைசியில் நாம் அப்போஸ்தலருடன் சேர்ந்து ஆச்சரியத்துடன் இவ்வாறு உரைக்க வேண்டும். வரப்பிரசாத முறையிலும் இயற்கையின் தன்மையிலும் மகிமையின் முறையிலும் அற்புதங்களின் அற்புதமாக இருக்கும் அன்னை மாமரியின் அழகு என்னவென்றும் பெருமை என்னவென்றும் உயர்வுகள் என்னென்னவென்றும் கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை, மனித இதயத்திற்கு அது எட்டியதும் இல்லை. ஒரு புனிதர் கூறுகின்றார், நீ தாயை கண்டுணர விரும்பினால் குமாரனை கண்டுணர்ந்து கொள் என்று. மாமரி இறைவனின் தகுதியுள்ள தாய். இங்கு எல்லா நாவும் மௌனமாக கடவன. இயேசு கிறிஸ்து தம் சுபாவப்படியும் தம் வெற்றி நிமித்தமும் ஆன்மாக்களின் அரசராயிருப்பது போல மாமரி வரப்பிரசாதத்தினால் பரலோக பூலோக அரசியாய் இருக்கிறார்கள். கடவுளின் அரசு உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது என்ற வார்த்தைகளுக்கொப்ப இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் முக்கியமாக மனிதனின் இருதயத்தில் அல்லது அவனுடைய அந்தரங்கத்தில் இருப்பது போலவே மாமரியின் ராஜ்யம் மனிதனின் அந்தரங்கத்திலேயே, அதாவது அவன் ஆன்மாவிலே உள்ளது. காணப்படும் சிருஷ்டிகளில் மகிமை அடைவதை விட மாமரி ஆன்மாக்களில் தான் முக்கியமாகவும் அதிகமாகவும் தன் திருக்குமாரனுடன் மகிமை அடைகிறார்கள். இதனால் புனிதர்கள் அழைப்பது போல் நாமும் மாமரியை நம் இருதயங்களின் அரசி என அழைக்கலாம். முடிவு ஜெபம். சர்வேசின் அஜிஷ்ட மாதாவே, தம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துக்களில் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும். மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும். என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை மகிழ்வியும். மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும். கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும். மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும். மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும். ஓ நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும். ஓ இயேசுவே, உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும். ஓ மரியே, உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும். ஓ இயேசுவே, தீமையிலிருந்து என்னை தப்புவியும். ஓ மரியே, நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும். ஓ இயேசுவே, உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும். ஓ மரியே, விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன்.
அன்பான இறைமக்களே, தினமும் தவறாமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க. மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை மற்றவர்களிடமும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்க. எல்லோரும் அதை பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்றி.